கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தை கடந்து நாம் இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் நாள் இந்த புதன்கிழமை காலை பொழுதை நாம் காண்பதற்கு கடவுள் நமக்கு தந்த ஜீவன் பல சுகத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை தொழுகையிலும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தொழுகையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி வருகிறதுமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் திரியேக கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், கடந்த மாதம் முழுவதும் சுகபத்திரமாக நீர் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்தீர். மீண்டும் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கிய தந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதளம் வழியாகவும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் நோக்கி பாரும். இது தொழுகை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல இறைவனுடைய அருளை வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கு துணையாக ஆண்டவர் இந்த தொழுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவரீர், நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உம்முடைய திருநாமைக்கும் மகிமைக்கு பிரியமாக இருக்க அருள் தாரும். எங்கள் குறைகளை எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 25வது பாடல். பாத்திரனே தேவா
124வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிப்போம். பாடல் புத்தகத்திலே 216வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளம் நம்மேல் புரண்டு போயிருக்கும், கொந்தளித்து எழும்பும் ஜலங்கள் நம்மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேலர் சொல்வார்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக ஒப்புக் கொடுக்கவில்லை. வேடன் கண்ணிக்கு தப்பின குருவி போல நமது ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். நமது சகாயம் கர்த்தரின் நாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாக்கி மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 துவங்கி 11 முடிவுள்ள வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 முதல் 11 முடிவுள்ள வசனங்கள். யாக்கோபு அதிகாரம் 5 வசனங்கள் 7 முதல் 12 முடிய. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமயமாக இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இறக்கும் உள்ளவராயிருக்கிறாரே. விசேஷமாக என் சகோதரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணைகளாவது சத்தியம் பண்ணாதீர்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 42 துவங்கி 50 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 துவங்கி, என்னில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவன் இடறிவிட காரணமாயிருக்கிறவன் எவனோ அவன் கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலம். நீ இடறிவிட உன் கை ஏதுவாயிருந்தால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நகரத்துக்கு போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். நீ இடறிவிட உன் கால் ஏதுவாயிருந்தால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம். நீ இடறிவிட உன் கண் ஏதுவாயிருந்தால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது நலம். நரகத்தில் அவர்கள் புழு சாகாது, அக்கினியும் அவியாது. எவனும் அக்கினியினால் உப்பிட பெறுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனாலோ அதை எதினால் சாரமாக்குவீர்கள்? உங்களில் உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள் என்றார் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பசுத்த ஆவியார் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தாண்டுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கேட்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 42வது வசனம். என்னில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவன் இடறி விழ காரணமாயிருக்கிறவன் எவனோ அவன் கழுத்தில் பெரிய எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலம் என்றார் என்பதை தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் வாழ்விலே இடறி போவதற்கான காரணங்களை நாங்கள் உணரவும். ஆண்டவரே, நாங்கள் அநேகருடைய வாழ்வின் இடறுதலுக்கு காரணமாக இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொள்ளவும். ஆண்டவர், உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் வாழ்வை சபைப்படுத்தி நித்திய நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவனுடைய கிருபாசனத்தின் முன்னிலையிலே நிற்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிறைத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கட்டிட வேலை செய்கிற இடங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை ஒரு பச்சை துணியை வைத்து மூடி மறைத்து வைத்திருப்பார்கள். ஒரு 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தால் ஓலையை வைத்து மறைத்து அதிலே ஒரு பேண்ட்டு சட்டை போட்ட ஒரு ஆளை கட்டி தூக்கி வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பெரிய பெரிய வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போகும்போது ஒரு பெரிய பூசணிக்காய் கட்டி போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு அகோரமான ஒரு உருவம் வைத்திருப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்க? திருஷ்டின்னா என்ன? கண்ணுன்னா என்ன? எதுக்கு நாம் அதை வைக்கிறோம்? வயல்கள் விளைநிலங்களில் உருவ பொம்மையை கட்டி வைப்பாங்க. அது காக்கா குருவிகளை பயப்படுத்துறது, அப்படிதானே? வீடுகள் அல்லது இந்த இடங்களிலே நாம் இப்படி கட்டி வைக்கிறதுக்கு டீச்சர் அழகாக சொன்னாங்க. அதுதான் காரணம். கிறிஸ்தியசுக்கள் பிரியமானவர்களே, மனிதருடைய பொறாமை. இந்த பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடறுதல் என்று சொல்ல காரணமே அதற்கு முந்தைய பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 38 துவங்கியுள்ள வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொண்டு போகிறார்கள். பாருங்கள், யோவான் சொல்லுகிறான், போதகரே, ஒருவன் உமது நாமத்தினாலே பேய்களை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றுவதனால் அவனை தடுக்க பார்த்தோம். அதான் அவன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே தன்னை விட ஒருவன் கல்வியிலே உயர்ந்தாலோ வசதியிலே உயர்ந்தாலோ பொறாமைப்படுகிற எண்ணமுடையவனாக இருக்கிறோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலேயே பார்க்கிற பார்வை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் தான். அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்திலே பேய்களை குணப்படுத்துகிறதை நாங்கள் கண்டோம், நாங்கள் அவர்களை தடுக்க பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இன்றைக்கி அநேகர் இடறி போவதற்கு, நாம் இடறி விழுவதற்கு நம்முடைய பொறாமை எண்ணம் காரணமாக இருக்கிறது என்கிற படிப்பினையை கடவுள் நமக்கு தருகிறார். காரணம், உமது நாமத்தினாலே அவர்கள் பேய்களை துரத்துகிறார்கள். அவர்கள் நம்மை பின்பற்றாதவன், நம்முடைய ஆளல், நம்முடைய எண்ணம் அல்ல, நம்முடையதல்ல, என்னுடையதல்ல, என்னுடைய குடும்பம் அல்ல, அது நான் சார்ந்திருக்கிறவன் அல்ல என்கிற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஒரு நிறுவனத்திலோ அல்லது பள்ளிக்கூடங்களிலோ ஆசிரியர்களாக அல்லது வேலை செய்கிற பொழுது ஒருவர் புகழப்படுகிற பொழுது மற்றவர்களுக்கு பொறாமைப்படுகிறது. இயேசுவின் சீஷர்களே அப்படி தான். யார் அடுத்து பெரியவர்கள்? 12 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களில் யார் சிறந்தர்? யார் இயேசுக்கு அடுத்து வருவது? யார்?
என்கிற கேள்வி அல்லது ஒரு கோல்டு வார், ஒரு மனதுக்குள்ளான ஒரு அவர்களுக்குள்ளான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் சிஷ்யருக்குள்ளாக இருந்ததை நான் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அதற்கு விதி விலக்கு அல்ல. அதுமாதிரி இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு படிப்பினை நாம் நம்முடைய பொறாமைக்குரிய எண்ணங்களினாலே நாம் நம்மை அழித்து கொள்ளாதபடி, நாம் இடறி போகாதபடி, அது அநேகருடைய வாழ்க்கையில் இடறல் காரணமில்லாதபடி நாம் பொறாமையை தவிர்த்து பொறுமையுடைய மக்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு பக்தன் 5ஆம் அதிகாரத்தில் நாம் 7 துவங்கி 11 முடிவுள்ள வசனங்களிலே படிக்கிற பொழுது யோபு பக்தன் சொல்லுகிறார், நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். நம்ம சொல்லுவோம், அவனுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். எனக்கு நான் தான் டெய்லி காலையில் சர்வீஸுக்கு போகிறேனே, அங்கே செகண்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னால் போய் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேனே. பாருங்கள், அவன் வீட்டில் தொங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நம்முடைய எண்ணங்கள் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாசித்த சங்கீதம், அழகான சங்கீதம், 124ஆம் சங்கீதம். கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் என்ன ஆயிருக்கும்? சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறவர்கள் சங்கீதம், மனுஷன் நமக்கு விரோதமாக எழுகிற பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால். இன்றைக்கி பொறாமையும் வன்கண்ணும் எரிச்சலும் நிறைந்த இந்த உலகத்தில் மக்கள் எவ்வளவு பொறாமைப்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து. ஆனால் கடவுள் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், நான் சொல்கிறார் 2வது வசனம், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவருடைய கோபம், அவருடைய பொறாமை எண்ணங்களெல்லாம் நம்ம நினைச்சிருக்குமா, எரித்திருக்கும் என்று சொல்லுகிறார். அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள். அப்பொழுதும் தண்ணீர் நம்மேல் பாய்ந்தது, வெள்ளம் போல் புரண்டு போனோம், கொந்தளித்தது, எல்லாம் நாம் அழிந்து போவோம் என்று நினைத்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் பற்களுக்கு நம்மை இரையாக்க ஒப்புக் கொடுக்கவில்லை. அடுத்தது பாருங்கள், அவர் சொல்கிறார், வேடன் கண்ணிக்கு தப்பின குருவி போல நமது ஆத்துமா தப்பிட்டு, கண்ணி தரித்தது, நாம் தப்பினோம். நமது சகாயம் கர்த்தரின் நாமத்தில் உள்ளது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு கடவுள் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நாம் மறந்து பொறாமை கொள்ளுகிற மக்களாக இன்றைக்கும் நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு பொறாமை அல்ல, நீடிய பொறுமை. யோபுவினுடைய வாழ்க்கையை யாக்கோபு ஆசிரியர் நமக்கு முன்பாக பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பொறுத்தார் பாக்கியவான்கள். பொறுமையுடையவர். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரட்டும், எந்த நிலைமைகள் வரட்டும், நீடிய பொறுமையோடு காத்திருக்க, பொறாமையோடு அல்ல, பொறுமையோடு நாம் காத்திருக்கிற பொழுது அவர் சொல்லுகிற யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவனாக இருந்தார், கடவுள் எவ்வளவு அவனை ஆசீர்வதித்தார் என்பதை பாருங்கள். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை குறித்து முறுமுறுக்காதபடி, பிறருடைய வாழ்க்கையில் வருகிற நன்மைகளை கண்டு பொறாமைப்படாதபடி, நம்முடைய சகோதரர்கள், குடும்பங்கள், உறவுகளிலே யார் வாழ்ந்தாலும் நல்லது என்று சொல்லி மனமாற வாழ்த்துகிற, உளமாற நேசிக்கிற நல்ல உள்ளங்களையுடைய மக்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த அனுபவம் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. உப்பு போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் சமாதானம் செய்கிறவர்களாக இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் மற்றவர்களுக்கும் சமாதானம் பெறுவது நீடிய பொறுமையோடு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை சார்ந்து வாழுகிற அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிற அனுபவம். எவ்வளவுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பக்தியுடையவர்களாக இருந்தும் நாம் மற்றவர்களை குறித்து பொறாமைப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் கடவுளுடைய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகும். வேதம் சொல்கிறது, எரி நரகத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொறாமைகள் இது எல்லாவற்றையும் நாம் களைந்து விடுவோம். பாருங்கள், வீடுகளில் குழந்தைகள் அழகாக குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி நல்ல பவுடரெல்லாம் போட்டு நல்ல உடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் முகத்தில் ஒரு பெரிய கருப்பு போடுவாங்க. பாருங்கள், ஏன்? மனிதர்களுடைய பொறாமையுடைய எண்ணங்கள். அதில் யாருமே விதிவிலக்கு அல்ல.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால என்ன பயன்? நாம் பொறாமைப்படுகிறதுனாலே உண்மையாகவே நாம் அழிந்து போகிற மக்களாக இருக்கிறோம், இடறி போகிற மக்களாக இருக்கிறோம். அது நமக்கு அழிவை தருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் உப்பை போல நாம் சாரமேற்றப்பட்டவர்களாய் இறை வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டவர்கள், கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது 40 வசனம் சொல்கிறார், நமக்கு விரோதமாக இராதவன் நமக்கு சார்பானவன், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறது நிமித்தம். பாருங்கள், அதான் முக்கியம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிற நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க பெற்றுக் கொடுத்தாலும் தன் பலனை பெறாமற் போகான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆக கிறிஸ்துவ நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்கிற எண்ணத்தோடு நாம் எல்லாரையும் நேசிக்கிற, அதாவது சொல்கிறது போல சமாதானம் உடையவர்களாய், பொறுமையுடையவர்களாய், இறை அன்பை எந்த தருணத்திலும் வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் வாழுகிற பொழுது அநேகர் கிறிஸ்தவரிடத்திலே கடந்து வருவதற்கு நாம் காரணிகளாய் மாறுவோம். இதை விட்டு தவறுகிற பொழுது அநேகர் கிறிஸ்துவை அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இடறுவதற்கு நாமே காரணராகி விடுவோம். அன்று சொல்லுகிறார் பாருங்க, உன் சகோதரன் இந்த சிறியரில் ஒருவன் இடறி விடுவதற்கு காரணமாக இருந்தால் அவன் என்ன செய்யணுமா? எந்திரக்கல்லுன்னா பழைய காலத்தில் செக்கெல்லாம் ஆட்டோ வச்சுருக்கோம், செக்காடு. அந்த கல்லை என்ன செய்யணும்? அவனுடைய கழுத்தை கட்டி எங்கே போடணும்? சமுத்திரத்தின் ஆழத்தில். சும்மா போட்டால் ஒரு வேளை என்ன செய்திருவான்? எழும்பி வந்துடுவான். அப்போ எவ்வளவு கடுமையான தண்டனையை பாருங்கள். அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி என்ன செய்யணும்? சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளிவிடுவது அவனுக்கு நல்லது. அவன் அப்படியே விட்டால் இல்லை, அவன் தள்ளி விடுவது அவனுக்கு நல்லது. பாருங்கள், நம்ம அப்போ எத்தனை தடவை நம்மளை எத்தனை ஆழத்தில் எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கட்டி தாத்திருக்கணும் நம்மளை. நாம் எப்படி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிரயோஜனமுள்ள மக்களாக, யோபுவினுடைய நீடிய பொறுமையும் கிறிஸ்து நம்மளுடைய வார்த்தை என்கிற சாரமேற்றப்பட்ட உப்பாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ தூயாவியானவர் இந்த வசனங்களின் வழியாக நமக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 592வது பாடல்.
கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் விசுவாச வாழ்விலே நாங்கள் இடறி போவதற்கு எங்கள் பொறாமை நிறைந்த எண்ணங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, எரிச்சல் கொள்ளுகிற, முறுமுறுக்கிற, பொறாமைப்படுகிற, வன்கண்ணோடு ஆண்டவரே நாங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த தீய வாழ்விலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாய் தேவரையே நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்கின்ற படிப்பினையோடு உடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நீடிய பொறுமையோடு, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்த பொழுதும் கடவுளுடைய சமூகத்தில் பொறுமையோடு இருந்து கடவுள் தருகிற பாக்கியங்களை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழவும், அதனூடாக ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை விதைக்கிற சமாதானசீலராய் நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆண்டவர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு கிறிஸ்துவனுடையவர்களாக நாங்கள் செயல்படுகிற பொழுது ஒவ்வொரு செயல்களுக்கும் அதனுடைய பிரதிபலன்களை கடவுள் எங்களுக்கு தருகிறீர் என்பதையும், மாறாக இடரக்கூடிய காரணங்களாக எங்களுடைய வாழ்வின் எண்ணங்களும் செயல்களும் இருக்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்வு அழிந்து போகும். நித்திய நியாயாதிபதியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிற பொழுது உம்முடைய கிருபையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவரே பாக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளையும் தூய ஆவியானுடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு தந்தரள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இன்றும் இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தர் தாமே அவரவர் வாழ்வுகளிலே நீர் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அவர் தம் குடும்பங்கள், உறவுகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபை மக்கள், சொந்தங்கள் எல்லாரையும் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே பலகீனங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களை சந்தியும். வயது முதிர்ந்த பெற்றோர்களை கர்த்தர் நோக்கி பாரும். பேராபத்துகளுக்கும் தொல்லைகளுக்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். நெடுதூர பயணங்கள் மேற்கொள்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். கடல் கடந்து ஒரு தேசங்களிலே வசிக்கிற எங்கள் குடும்பங்கள், உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் நோக்கி பாரும். அவரவர்கள் இருக்கிற இடங்கள், அவர்களுடைய பணி வாழ்வுகள், மேற்கொள்கிற பயணங்கள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்பள்ளி ஊழியங்களுக்கு கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆண்டவரே, போதகர், சபை நிர்வாக குழு ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கிற, ஒத்துழைக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த கடவுளை, ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற பணிகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி கர்த்தர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் நேர்த்தியாய் அழகாய் தேவரீர் அநேகர் வந்து உம்மை ஆராதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளை வசதிகளை உடையதாய் அமைய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை கொண்டாடுகிற யாவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் நிறைந்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை தாரும். விசேஷமாக ஆண்டவரை, இன்று பிறந்ததினத்தை கொண்டாடுகிற லண்டனிலே வசிக்கிற திருவாளர் கிங்ஸ்லி திருமதி நளினி அவருடைய மகன் நிக்கின் சானை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அல்பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வருடத்தில் புதிய புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக பெற்றோர், குடும்பங்கள், உறவுகள் காணப்பட தேவன் அருள் தாரும். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்றி நிறைந்த உள்ளங்களோடு மீண்டும் திருச்சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். சோதனைக்குட்படாதபடி சத்துருக்களின் கிரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் எங்கள் பட்சம் இருக்கிறார் என்கிற உறுதியோடு, விசுவாசத்தோடு நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள, அநேகருடைய வாழ்க்கை சுவை கூட்டுகிற உப்பாக நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தாரும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத படிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல முகிலே செய்யப்படுவது. அன்றல் எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை இரண்டேக்கும் உடையவர்களே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்யைக்கு வழிநடத்தல சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று பாருங்கள்.